முத்து சாமியார் சொன்னாருப்பா, நான் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்கள் வீட்டில் போய் வைங்க. யார் எடுத்தாங்களோ அவங்க வாய் நாளைக்குள்ளே கோணிச்சிக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு பூஜை ரூமில் போய் வைக்கிறாரு. மனோஜுக்கும் விஜயாவுக்கும் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. அம்மா நைட்டெல்லாம் எனக்கு எலுமிச்சம்பழம் வந்து போகுதுமா அப்படின்னு போய் மனோஜ் போய் விஜயாவை எழுப்பி சொல்கிறாரு. எனக்கும் தாண்டா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதை எப்படியாவது சரி பண்ணணுமா, இல்லைனா எனக்கு தூக்கமே வராதாட்டிருக்கு அப்படின்னு மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொன்னதை பார்த்துட்டு போய் ரூமில் வந்து மெதுவாக போய் பூஜை ரூமில் எடுக்கிறாங்க. பழத்தை எடுத்துகிட்டு வெளியில் வர்றாங்க. ஹாலில் முத்து உடனே லைட்டை போட்டுடுறாரு. இந்த திருடனை பிடிக்கத்தான் இந்த பழத்தையே நான் கொண்டு வந்து வச்சேன், நகையை யார் எடுத்ததுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக விஜயா ஷாக் ஆகி கீழே எலுமிச்சம்பழத்தை போட்டுடுறாங்க. எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. நம்மளுக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. மனோஜுக்கு அடி பின்ன போகிறாரு முத்து. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்களாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. மாணிக்கம் சித்து மாதிரி முகம் வந்து ஃபேஷியல் பண்ணி மாற்றுறாராம்மா. வேகமாக வந்து ஃபேஷியல் பண்ணுறதை காட்டுறாங்க, மாறுறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பார்க்குறதுக்கே செம்ம காமெடியாக இருக்குது. ஏங்க முகம் மட்டும்தான் மாறும், உடம்புமா மாறும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. ஏன்னா முகம் மட்டும் மாறலைங்க, சேம் வந்து சித்துவே தான் மாற்றி வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னங்க இது ஒரு காமெடி பண்ணுறாங்க. இப்படி தாங்க போட்டிருக்கிறாங்க. 2 பேரும் ஆள் மாறாட்டம் பண்ணுற மாதிரி சித்துவை வந்து அடித்து போட்டு மாணிக்கம் வந்து மாப்பிள்ளை இடத்துக்கு போகிறாரு. எல்லாம் இதுவும் ப்ரோக்ராம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்ருக்கு. மணவரையிலையும் மாணிக்கம் உட்காந்துடுறாரு. தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்படி தாங்க போட்டிருக்காங்க. செல்லம்மாவை வந்து கல்யாணம் பண்ணுறாரா பண்ணலையாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கே ஒத்துக்க முடியல. மாணிக்கம் வந்து ஃபேஷியல் பண்ணிவிட்டு முகத்தை அப்படியே மாற்றுறாராம்மா, மாஸ்க்கை மாட்டி. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. மயு சாட்சி சொல்ல வராங்க. அம்மா வந்து கிச்சனில் வந்து தண்ணி எடுக்க போனாங்களா, அப்போ வந்து ஃப்ளவர் வாஷ் வந்து காலில் பட்டுருச்சு, அதனால தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. பாட்டி வந்து பிடிக்க தான் வந்தாங்க, அவங்க தள்ளிலாம் விடலை அப்படின்லாம் மயு சொல்லிடுறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. எல்லாருக்கும் பயங்கரமாக இருக்குது. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையை வந்து சொன்னதுக்கு. ராதிகாவுக்குலாம் பயங்கர ஷாக்காக இருக்குது. கோபி வந்து இதுதான் நடந்திருக்குது, அம்மா மேலே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு கோபியும் வருத்தப்படுறாரு. மயு சொன்னதுனால விடுவிச்சிடுறாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மயு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. நான் அதை ஹாலில் இருந்து பார்த்தேன், அம்மா வந்து ஃப்ளவர் வாஷ் காலில் பட்டு தான் கீழே விழுந்துட்டாங்க, பாட்டி தள்ளி விடலை, பாட்டி பிடிக்கத்தான் போனாங்க அப்படின்னு மயு சொல்லிட்டாங்க. விடுவிச்சிடுறாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. அபி வண்டியில் வந்துட்டுருப்பாங்க டிவிஎஸில். அப்போ திடீர்னு ஒரு கை வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும். யார் நீங்கள் அப்படின்னு அபி கேட்பாங்க. திடீர்னு பழைய நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை, ஓடி போன மாப்பிள்ளை தான் இதை எடுத்துகிட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு காட்டுவான். உடனே வேகமாக கோவப்பட்டு, அபி நீங்கள் பண்ண காரியத்தினால எனக்கு பிடிக்காத ஒருத்தரை வந்து நான் மேரேஜ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகி அபி வந்து கத்துவாங்க. அதுக்கு தான் அபி சொல்கிறேங்க, உங்களை வந்து என்னால் மறக்க முடியல, பெசாட்டுக்கு இந்த கல்யாணத்தை வந்து நீங்கள் உதறி தள்ளிட்டு தாலியை கழட்டி வச்சுட்டு என் கூட ஓடி வந்துருங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசுவாங்க. அபி பயங்கரமாக ஷாக் ஆகி சட்டையை பிடிச்சி 4 கேள்வி கேட்பாங்க. இந்த பக்கம் வந்து இல்லைங்க நான் உங்களை விரும்புகிறேன் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். டக்குன்னு பார்த்தா ராகவ் அந்த பக்கம் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போவும் தப்பாக தான் நினைப்பாராட்டிருக்குது ராகவ். இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. அபியும் பழைய மாப்பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ராகவ் வந்து அந்த பக்கம் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.